தங்கம் விலையும் வெள்ளி விலையும் போட்டி போட்டு உயர்ந்து வருகின்றன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1680 ரூபாய் உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை கிராமுக்கு 31 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியில் பிற நாடுகளும் முதலீட்டாளர்களும் அதிக அளவில் முதலீடு செய்வதால் அதன் விலை தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை கிராமுக்கு 110 ரூபாய் அதிகரித்து 13,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 880 ரூபாய் அதிகரித்து 1,04,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மாலையில் மீண்டும் கிராமுக்கு மேலும் 100 ரூபாய் உயர்ந்து 13,100க்கு விற்பனையாகிறது. இதனால் ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு 1,680 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்துடன் போட்டி போடும் வகையில் வெள்ளி விலையும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு காலையில் 20 ரூபாயும் மாலையில் 11 ரூபாயும் உயர்ந்து 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது வெள்ளி விலை 1 கிலோ 31,000 ரூபாய் அதிகரித்து 2,85,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளி விலை கிராமுக்கு 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் ஓராண்டிற்குள் சுமார் 3 மடங்கு விலை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் எனவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று 2ஆம் நாளாக சிறப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் யார் ஆவணங்களை அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் அடிப்படையில் இடம்பெயர்ந்தவர்கள், கண்டறிய முடியாதவர்கள் என 66 லட்சம் பேர் உட்பட 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். தவறாக நீக்கப்பட்டிருந்தால் புதிதாக விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ள தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. 14 லட்சம் பேர் நீக்கப்பட்ட சென்னையில் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அதேபோல நெல்லை, கோவை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பிறப்புச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களுடன் ஏராளமானோர் படிவம் 6 வழங்கினர். என்னோட மனைவிக்காக ஓட் ஷிஃப்டிங்காக வந்திருக்கேன். இப்போது ஷிஃப்டிங் ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க, ஃபார்ம் 8 கொடுத்தாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா ஈஸியாக நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்காங்க, ஃபில் பண்ணி கொடுத்தா சீக்கிரம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு இருக்கு, அங்கே இருக்கு, காந்திபுரத்தில் இருக்கு. இங்கே மாற்றுறதுக்கு இந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் சேஞ்ச் பண்ணுவாங்கிறாங்க. சொல்றதை பார்த்தா ஈஸியாக தான் இருக்குது. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுங்கிறாங்க. முதல்ல இவங்களை பார்க்கலாம், பார்த்துட்டு இல்லைன்னு நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாம். மேலும் இணையதளம் வாயிலாகவும் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. SIR படிவங்களை முறையாக சமர்ப்பிக்காதவர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் மூலம் அறிவிப்பு வழங்கப்படும் என்றும், விசாரணையின் போது 13 ஆவணங்களில் ஒன்றை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 97,37,831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத சுமார் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பும் பணியை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின்னர் ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் கடந்த 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை தாக்கல் செய்யப்பட்டு அதே காலகட்டத்திற்குள் பரிசீலித்து முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். விவரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மூலம் அறிவிப்புகள் வழங்கப்படும் என்றும், தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள பிறப்புச் சான்று, கல்விச் சான்று உட்பட 13 ஆவணங்களில் தங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆவணத்தை வாக்காளர்கள் விசாரணையின் போது சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
ஆவணங்கள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்ட பின் தகுதி உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார். பாஜகவின் சதிகளை முறியடித்து தமிழ்நாடு முன்னேறியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த மலப்பாம்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 631 கோடி ரூபாய் மதிப்பிலான 314 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 2,66,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களின் பலனை அவர் பெருமிதத்துடன் எடுத்துரைத்தார். யோசிச்சு பாருங்க, இந்த 4 திட்டத்தில் மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் மிச்சமாகுது. தமிழ்நாடு ஆளுநரையும் கடுமையாக விமர்சித்தார். ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல, குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம முன்னேறி இருக்கோம். சேத்துப்பட்டு அருகே உள்ள ஏந்தல் கிராமத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிட்கோ தொழிற்பேட்டை உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். பாஜகவினரை மத்திய பாஜக அரசை விமர்சிக்க தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், தமிழ்நாடு குறித்த விருப்புணர்வை வடமாநிலங்களில் பாஜக பரப்புவதாகவும், ஆனால் உண்மை நிலை அறிந்து வடமாநில யூடியூபர்கள் கூட தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக வீடியோ போட ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினார். எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும்னு பார்க்கிறாங்க. பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை வெறுப்புணர்ச்சியை பரப்புறாங்க. தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்களில் வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. பாஜக ஆட்சியை பார்த்து பாஜகவினரை புலம்ப தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜக ஆதரவாளர்கள இந்த ஒன்றிய அரசை கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோல், தலைநகர் டெல்லியை மூச்சு திணற வைக்கக்கூடிய மாசடைந்த காற்று, இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி, பாஜக அரசுகள் கட்டுகிற கட்டடங்கள், மேம்பாலங்கள்லாம் கொஞ்ச நாள்லயே இடிஞ்சு விழுது. டிவியில பாக்குறீங்க. இத்தனை நாள் மெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, வெளியே சொல்லவும் முடியாம இருந்த பாஜக காரர்களை இப்போ இதையெல்லாம் பார்த்து புலம்ப தொடங்கிட்டாங்க. ஆனால் திமுகவிற்கு வாக்களிக்காத மக்களிடம் கூட திமுக அரசு நன்மதிப்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். மண்டல பூஜை நிறைவு பெற்றதை ஒட்டி சபரிமலை கோயில் நடை அடைக்கப்பட்டது. சபரிமலையில் நேற்று மண்டல பூஜை நடைபெற்ற நிலையில் தங்க அங்கி அணிந்து அருள் பாலித்த ஐயப்பனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். சபரிமலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜைகள் தொடங்கின. ஐயப்பனுக்கு மறைந்த திருவிதாங்கூர் மன்னர் காணிக்கையாக வழங்கிய தங்க அங்கி கடந்த 23ஆம் தேதி ஆரன்முராவில் இருந்து பவனியாக புறப்பட்டது. சிவன், பார்வதி உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் வேடமணிந்த பக்தர்கள் ஊர்வலத்தின் முன் வர புலிமேல் அமர்ந்துள்ள ஐயப்பனை வாகனமாக பக்தர்கள் சுமந்து வந்தனர். தங்க அங்கி சபரிமலை வந்தடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை ஐயப்பனுக்கு சாத்தப்பட்டது. கோயில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் நேற்று ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற்றது. சரண கோஷத்துடன் குவிந்த பக்தர்களுக்கு ஐயப்பன் தங்க அங்கியில் அருள் பாலித்தார். இதையடுத்து இரவு 10 மணிக்கு அறிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை அடைக்கப்பட்டது. அத்துடன் 41 நாட்கள் நடைபெற்று வந்த மண்டல பூஜை நிறைவுக்கு வந்தது. புதுச்சேரியில் ரீல்ஸ் எடுக்க சென்று பாறைகளின் இடுக்கில் சிக்கிக் கொண்ட மதுரையைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணியை தீயணைப்பு துறையினர் போராடி மீட்ட காட்சிதான் இது. பாண்டி மெரினா பகுதியில் பாறைகளுக்கு இடையே நின்று கொண்டு ரீல்ஸ் எடுத்தபோது பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தவறி விழுந்தார். பெரிய பாறைகளின் இடுக்கில் அவர் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்தும் அவரை மீட்பது மிகவும் சிரமமாக இருந்தது. கிரேன் கொண்டு வந்து மிகவும் கெட்டியான அந்த பாறையை நீக்கினால் மட்டுமே பெண்ணை மீட்க முடியும் என தெரியவர உடனடியாக கிரேனை கொண்டு வர ஏற்பாடு செய்தனர். அதிக பாறைகளை தாண்டி கிரேன் செல்ல முடியாததால் உள்ளூர் இளைஞர்கள் சின்ன சின்ன பாறைகளை அகற்றி வழியை ஏற்படுத்தினர்.
தீயணைப்பு துறையினர் பெரிய பாறைக்கு பெல்ட்டை கட்டிவிட கிரேன் உதவியுடன் பாறை நகர்த்தப்பட்டது. உடனடியாக பெண்ணை மீட்ட காவலர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒன்றரை மணி நேர போராட்டத்திற்கு பின் பெண் சுற்றுலா பயணி மீட்கப்பட்டார். விசாரணையில் அவர் மதுரையைச் சேர்ந்த IT ஊழியர் என்பது தெரியவந்தது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்டவற்றை அமல்படுத்தாததை கண்டித்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளுடன் அரசு சார்பில் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் எவ்வித முன்னேற்றமும் எட்டப்படாத நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இந்த நிலையில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி ஜனவரி 6ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தில் அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தவறாமல் பங்கேற்க வருமாறு இன்றைய ஆயத்த மாநாட்டில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு ஏரியின் எழில் கொஞ்சும் காட்சிகளே இவை. பறவைகள் சரணாலயமாக உள்ள பழவேற்காடு ஏரியில் பிளமிங்கோ, கூடைக்கடா, பூனாரை உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளன. சிறகடித்து விளையாடும் வெளிநாட்டு பறவைகளை சுற்றுலா பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. ஏரியும் கடலும் இணையும் முகத்வார பகுதியில் தேங்கி கிடக்கும் குப்பைகள் கடலுக்குள்ளும் செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மேலும் சமீப நாட்களாக கரைக்கு முட்டையிட வரும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் உயிரிழப்பு அதிகரித்துள்ளதால் அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. தாம்பரம் ராமேஸ்வரம் மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொடர் விடுமுறையொட்டி கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி தாம்பரம் ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சென்னை தாம்பரத்தில் இருந்து நாளை இரவு 9 மணிக்கு புறப்படும் எனவும் மறுநாள் காலை 6:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை வழியாக செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 9:15 மணிக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து புறப்படும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் காலை 9 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கோவை ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் நாளை இரவு 7:15 மணிக்கு கோவையில் இருந்து புறப்படும் எனவும் மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 10:15 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு கோவை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொண்டாட கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் இதமான சூழலில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து உற்சாகமடைந்தனர். இதனிடையே ஏராளமானோர் உதகை வந்ததால் இ-பாஸ் சோதனைக்கான நாடுகாணி சோதனை சாவடியில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. உதகை பைக்காரா நீர்வீழ்ச்சி பகுதியில் குடும்பத்துடன் சுற்றி பார்த்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது. டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 3 பிளேஸ் கவர் பண்ணணும், 3 பிளேஸ் இருக்குது. அதை பார்க்கணும்னு நினச்சோம்னா அதை பார்க்க முடியல. இதனிடையே நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் கூட்டமாக தண்ணீர் குடிக்க வந்த யானைகளை கண்டு ரசித்தனர். மட்டுமல்லாது கோயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் அழகை ரசிக்க ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் கோயிலை சுற்றி
சுற்றி கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்போ கூட்டம் ஜாஸ்திங்க, எல்லாம் ஸ்கூல் லீவுங்க, எல்லாம் கூட்டம் ஜாஸ்திங்க. நல்ல ரஷ். ஜஸ்ட் வெளியில் மட்டும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம் தான். எப்பவும் இல்லாத கூட்டம் இருக்குது. தொடர்ந்து விடுமுறையினால எல்லா கூட்டமும் அதிகமாக இருக்குது. காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலிலும் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் 3 மணி நேரம் காத்திருந்து வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி முருகன் கோயிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இயந்திரம் மூலம் பக்தர்களுக்கு கைப்படாமல் பஞ்சாமிர்தம் வழங்கும் நவீன இயந்திரம் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் 2வது நாளாக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் ஊதிய முரண்பாடு பிரச்சினை தீரும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009 பணியில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை கல்வித்துறை அலுவலகங்கள் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் தடையை மீறி போராட்டம் நடத்தியதாக 1560 பேர் மீது சென்னை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். இதற்கு மேல எங்களுக்கு பொறுமை இல்லை. இனி தமிழகம் முழுவதும் எங்களுடைய போராட்ட களம் இன்னும் தீவிரமாகும். எங்களுடைய ஊதிய முரண்பாடு பிரச்சனை முடியும் வரை நாங்கள் கடுமையாக போராடுவோம். போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஊராட்சி நிர்வாகம் விநியோகித்த குடிநீரை பருகி பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கர்லப்பாக்கம் பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மேல்நிலை குடிநீர் தொட்டியின் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்தியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஏராளமானோருக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, வாந்தி போன்றவை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஏழுமலை என்ற மேஸ்திரி உயிரிழந்து விட்டதாக தெரிகிறது. மேலும் சனிக்கிழமை காலை சுதா என்ற பெண்மணியும் உயிரிழந்துள்ளார். இந்த இருவர் இறப்புக்கும் சுகாதாரமற்ற குடிநீர்தான் காரணம் என்று குற்றம் சாட்டி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் சமாதான பேச்சுவார்த்தையை ஏற்க மறுத்து சாலையில் கற்கள் மற்றும் முச்செடிகளை போட்டு போராட்டம் நடத்தினர். இந்த மறியல் போராட்டம் காரணமாக பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வைகை, பொதிகை, பாண்டியன் உள்ளிட்ட 57 ரயில்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு மேல்மருவத்தூரில் மேலும் 1 மாதத்திற்கு நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் சில ரயில்கள் மேல்மருவத்தூரில் 1 நிமிடம் நின்று செல்கின்றன. இந்நிலையில் இருமுடி மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு வரும் ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை பக்தர்கள் வசதிக்காக 57 விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி வைகை, பொதிகை, பாண்டியன், கொல்லம், உழவன், மலைக்கோட்டை உள்ளிட்ட 57 ரயில்கள் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நின்று செல்ல உள்ளன. கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படம் பார்க்க சென்ற கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் 11வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் ஆகியோர் நடிப்பில் புஷ்பா 2 திரைப்படம் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி பல்வேறு மொழிகளில் வெளியானது. அதற்கு முதல் நாள் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. ரசிகர்களுடன் படம் பார்க்க அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு வந்தபோது அவரை காண கூட்டம் முண்டியடித்தது. அப்போது ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டது. அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு நம்பள்ளி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் புஷ்பா 2 கூட்ட நெரிசல் வழக்கில் சிகிட்லப்பள்ளி காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். அதில் சந்தியா திரையரங்கு நிர்வாகம் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அல்லு அர்ஜுன் 8 பவுன்சர்கள் உட்பட 23 பேர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை பாதுகாக்க வலியுறுத்தி ஜனவரி 5ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சசி தரூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடி அமைச்சரவையை கூட்டி ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பதாக விமர்சித்தார். இந்த திட்டத்தை முடக்கியிருப்பது மாநிலங்கள் மீதும் ஏழை மக்கள் மீதும் தொடுக்கப்பட்ட பேரழிவு தாக்குதல் என்றும் சாடினார். It is going to cause tremendous pain to the weakest sections, to the Adivasis, to the Dalits, to OBCs, to poor general castes, minorities. We are going to resist it, we are going to fight it, and I'm confident that the entire opposition is going to be aligned against this action. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்பது உட்கட்டமைப்பை உருவாக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் இதற்கான தொகையை மாநிலங்களிடமிருந்து மத்திய அரசு பறிக்க முயற்சி செய்வதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்ற பாரம்பரிய கம்பளா போட்டியில் எருமை மாடுகள் சீறி பாய்ந்து சென்ற காட்சிகள் தான் இவை. கர்நாடக மாநிலத்தில் மங்களூரு, உடுப்பி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் துளு மொழி பேசும் மக்கள் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக கம்பளா போட்டியை நெல் அறுவடை முடிந்த பின்னர் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கம்பளா போட்டி மங்களூருவில் உள்ள கோல்ட் பிஞ்ச் நகரில் நடைபெற்றது. இதில் சுமார் 170 ஜோடி எருமை மாடுகள் பங்கேற்றன. சேறு தேங்கிய வயலில் வீரர்கள் எருமை மாடுகளை விரட்டி கொண்டு இலக்கை நோக்கி மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்தனர். இலக்கை குறைந்த நேரத்தில் கடந்த எருமை மாடுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம், தட்சிண கன்னடா தொகுதி MP பிரிஜேஷ் சௌதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அசாமில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 11 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. கடந்த அக்டோபரில் தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு SIR பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதையடுத்து அசாம் மாநிலத்தில் கடந்த நவம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று SIR பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் SIR பணிகள் நிறைவு பெற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் இறப்பு, இடம்பெயர்வு, போலி பதிவுகள் காரணமாக 10,56,000 பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் பெயர் விடுபட்ட வாக்காளர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவும் மீண்டும் பதிவு செய்து விண்ணப்பிக்கவும் ஜனவரி 22 கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு அசாம் மாநிலத்திற்கும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற உதவி பேராசிரியர் பணிக்கான எழுத்துத் தேர்வை 10 விழுக்காட்டினர் எழுதவில்லை. நாடு முழுவதும் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வை 42,000த்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு கல்வியியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 48 பாடங்களை சார்ந்த 2,708 காலி பணியிடங்களுக்கு 47,048 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 196 மையங்களில் தேர்வு நடத்தப்பட்டது. காலை மாலை என 2 வேளைகளில் நடைபெற்ற தேர்வில் 42,064 பேர் எழுதினர். ஒட்டுமொத்தமாக விண்ணப்பித்தவர்களில் 89.4% பேர் தேர்வு எழுதியதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள ஐயப்பனுக்கு மண்டல பூஜை நடைபெற்றதால் செண்டை மேளம் முழங்க உற்சவர் திருவீதி உலா சென்ற காட்சிதான் இது. சிவகங்கை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் ஐயப்ப உற்சவர் தேரில் அலங்கரிக்கப்பட்டு தேரோடும் திருவீதியில் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் கேரள செண்டை மேளம் முழங்க பக்தர்கள் காடி தெய்வம் என வேடமிட்டு ஊர்வலம் வந்தனர். மயிலாட்டம், சிலம்பாட்டம், கதகளி ஆடினர். வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வந்த ஐயப்ப உற்சவத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வீட்டின் மதில் சுவர் இடிந்து விழுந்ததில் 2 சிறுமிகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கலாபுரத்தைச் சேர்ந்த ராஜாமணி ராஜேஸ்வரி தம்பதிக்கு 11 வயதில் கவின் என்ற மகனும் 9 வயதில் கமலிகா என்ற மகளும் இருந்தனர். ராஜேஸ்வரி சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். அரையாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி ராஜேஸ்வரியின் சகோதரியான தனலட்சுமி தனது 6 வயது மகன் நிஷாந்த் மற்றும் 4 வயது மகள் ரிஷிகாவுடன் ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் ராஜேஸ்வரியின் வீட்டின் முன்பாக உள்ள கேட்டில் கமலிகாவும் ரிஷிகாவும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக கேட்டுடன் சுவர் சரிந்து விழுந்ததில் சிறுமிகள் இருவரும் தலையில் பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர். உடனடியாக இருவரையும் மீட்ட உறவினர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதனையில் அவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. இதனால் சிறுமிகளின் பெற்றோர் கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் நுரை பொங்கி ஓடுவதால் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகளும் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்களும் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி வழியாக செல்லும் பாலாற்றில் கடந்த சில மாதங்களாக பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் செயல்படும் 100க்கும் மேற்பட்ட தனியார் தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக இந்த ஆற்றில் திறந்து விடுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் மாராப்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் கீழ் பாலாறு நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. இதனால் மனிதர்கள் கால்நடைகள் கூட குடிக்க முடியாத அளவிற்கு நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பாலாற்று படுக்கையில் உள்ள விவசாய நிலங்களில் பயிர்கள் கடும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பேட்டை காஞ்சனாத்ரி படங்களுக்கான வெளிநாட்டு உரிமத்தை பெற்றுத் தருவதாக கூறி மோசடி செய்வதாக தேனாண்டால் பிலிம்ஸ் உரிமையாளர் முரளிக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாலிக் ஸ்டீம் கார்ப்பரேஷன் என்ற மலேசிய நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் சன் பிக்சர்ஸ் தயாரித்த பேட்டை காஞ்சனாத்ரிக்கு வெளிநாட்டு உரிமைகளை பெற்றுத் தருவதாக தங்களுடன் மறைந்த இயக்குநர் ராமநாராயணன் மகனும் தேனாண்டால் பிலிம்ஸ் உரிமையாளருமான முரளி ஒப்பந்தம் போட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு 30 கோடி ரூபாயை முரளிக்கு வழங்கியதாகவும், ஆனால் ஒப்பந்தத்தின்படி இந்த 2 படங்களின் வெளிநாட்டு உரிமையை பெற்றுத்தரவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 15 கோடி ரூபாயை மட்டுமே முரளி திரும்ப அளித்ததாகவும், மீதி தொகையை திரும்பித் தரவில்லை என்று சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் தந்துள்ளதாகவும் மலேசிய நிறுவனம் மனுவில் விவரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 10 கோடி ரூபாய்க்கான காசோலையை முரளி தந்ததாகவும், அந்த காசோலை வங்கியில் பணமின்றி திரும்பி வந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் முரளிக்கு எதிராக மாலிக் ஸ்டீம் கார்ப்பரேஷன் சார்பில் செக் மோசடி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. முதலமைச்சருடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்த நிலையில் அதற்கு கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓபன் சேலஞ்ச் விடுத்த நிலையில் நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், முதலமைச்சர் மேடை ஏறி சவால் விடுத்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே தன்னுடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டதுதான் என்றும், அதிமுக ஆட்சியின் சாதனை என்ன என்பதை கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி கூறும் என்றும் பதிவிட்டுள்ளார். எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளீர்கள் என்று கூற முடியுமா என்றும், திமுக ஆட்சி பற்றிய தன்னுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் விவாதிக்க திமுக நிர்வாகிகள் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதில் அளிப்பார். இதனிடையே சட்டப்பேரவையில் நேருக்கு நேராக கேள்வி எழுப்பிய போது பதில் கூறாமல் வெளிநடப்பு செய்து புறமுதுகு காட்டிச் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபன் சேலஞ்ச் தேவையா என்று அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்ததற்கு சீமான் பதிலளித்த நிலையில் தான் அப்படி கூறியதற்கான காரணத்தை திருமாவளவன் தெளிவுபடுத்தியுள்ளார். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். நான் யாருன்னு நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை.
அதனால்தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. நான் சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் புரியும். வழி தெரியாமல் நின்றபோது தனக்கு வழிகாட்டியவர் தாவேகா தலைவர் விஜய் என செங்கோட்டையன் கண்கலங்கி தழுதழுக்க பேசிய காட்சிகளே இவை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் தாவேகாவில் இணைந்தது குறித்து கண்கலங்கி பேசினார். வழி தெரியாமல் இருக்கிற போது அதற்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் புரியும். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமையாக இல்லை என விமர்சித்தார். விஜயை முதலமைச்சராக ஏற்பவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வரலாம் எனவும் அவரை கடந்து யாரும் முதலமைச்சர் கனவு காண முடியாது எனவும் கூறினார். தமிழ்நாட்டிற்கு பணிக்கு வரும் வடமாநிலத்தவருக்கு உள்நுழைவு அனுமதிச் சீட்டு முறை கொண்டுவரப்பட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை திருவேற்காட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும், மதுவிலக்கு, பெண்கள் பாதுகாப்பு, மின்கட்டண உயர்வு ஆகிய விவகாரங்களில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. நீட் விலக்கு, ஈழ மக்களுக்கு தனி நாடு அமைய சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் தருதல் உள்ளிட்ட மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் பேசிய சீமான் வரும் தேர்தலில் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையேதான் போட்டி என கூறினார். இந்தியன் நான் இல்ல, திராவிடன் அதுவும் நான் இல்ல, நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போட்டி தான். தேர்தலில் யாரை கேட்டு வேட்பாளர்களை அறிவித்தீர்கள் என கேட்கக்கூடாது எனவும், சொல்வதை மட்டும் செய்யுங்கள் எனவும் பொதுக்குழு உறுப்பினர்களிடையே சீமான் பேசினார். சேலத்தில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் பாமகவின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்றும், ஆட்சியில் பங்கு பெற்று இழந்த அங்கீகாரத்தை மீட்டெடுக்கப் போகும் பயணத்தின் முதல் படி என்றும் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சூளுரைத்துள்ளார். சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமையன்று பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து ராமதாஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் இந்த கூட்டம் வெறும் நிர்வாக நிகழ்வு அல்ல என்றும், இது உண்மையான பாமகவின் மறுபிறப்பு என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். என் உழைப்பில் உருவான இந்த கட்சியை தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. இந்த கட்சி எனக்கு யாரும் கொடுத்த சீதனம் இல்லை. வர தேர்தலில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும். பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்கிறவர் நாளைக்கு இந்த இயக்கத்தையோ இந்த மக்களையோ காப்பாற்றுவாரா? எனக்கு வயசாகிடுச்சு, இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன். சேலம் பொதுக்குழுவில் கலந்து கொண்டு உண்மையான பாமகவோடு நிற்க ஒவ்வொரு தொண்டரும் முன்வர வேண்டும் என்றும் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். சென்னையில் தூய்மை பணியை தனியார்மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் 5 மற்றும் 6ஆம் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்தும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தும் தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 13 நாட்களுக்கு போராட்டம் நடத்தினர்.
தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் கடந்த வாரம் சென்னை மெரினா கடற்கரை அருகே காமராஜர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கோட்டை நோக்கி பேரணி செல்வதாக அவர்கள் அறிவித்தனர். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாரிமுனை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அங்கு போராட்டம் நடத்த குவிந்த தூய்மை பணியாளர்களை காவலர்கள் கைது செய்தனர். கைது நடவடிக்கையை கண்டித்து சிலர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து தலைமைச் செயலகம் செல்லும் சாலையில் காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே திருப்பதியில் தரிசன அனுமதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 31ஆம் தேதி துவாதசி, ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆகிய நாட்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை தேவஸ்தான நிர்வாகம் ஏற்கனவே ஆன்லைனில் வெளியிட்டு பக்தர்களுக்கு வழங்கியது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால், டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி ஏற்கனவே டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றார். மேலும் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 9 நாட்கள் திருப்பதி மலையில் நேரடி இலவச தரிசனம் நடைமுறை மட்டுமே அமலில் இருக்கும் என்று அறிவித்தார். எனவே பக்தர்கள் நேரடியாக மலைக்கு வந்து வரிசையில் நின்று சாமி தரிசனம் மேற்கொள்ளலாம் என்றார். எனவே வரும் 29ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி வரை திருப்பதியில் செயல்படும் தரிசன டோக்கன் வழங்கும் மையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த நாட்களில் விஐபி பிரேக், மூத்த குடிமக்கள், 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுடன் வரும் பக்தர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் உள்ளிட்டோருக்கு முன்னுரிமை தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் பாஜக நிர்வாகி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அமர்நாத் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் செல்வமணிக்கும் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருந்த அமர்நாத்திற்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக தெரிகிறது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் ஈடுபட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கு கட்சி மேலிடம் வழங்கிய நிதியை செல்வமணி முறையாக பிரித்து வழங்காமல் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வியாழக்கிழமை இரவு செல்வமணி வீட்டிற்கு சென்று அமர்நாத்தின் ஆதரவாளர்கள் தகராறில் ஈடுபட்டனர். அப்போது செல்வமணியின் வீடு, 2 கார்கள் மற்றும் ஸ்கூட்டரை அடித்து நொறுக்கிவிட்டு தப்பினர். செல்வமணி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மணிமங்கலம் காவல்துறையினர் பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். மேலும் அமர்நாத் யோகேஸ்வரனை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து மாநில இளைஞரணி தலைவர் SG சூர்யா அமர்நாத் யோகேஸ்வரனை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார். தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் அமர்நாத் யோகேஸ்வரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தாக்குதல் சம்பவத்திற்கும் தனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று அவர் விளக்கமளித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் மற்றும் கும்மிடிப்பூண்டி இடையே சில மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் அத்திப்பட்டு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கமான கும்மிடிப்பூண்டியில் இருந்து இன்று காலை 9:55 மணி மற்றும் 11:25 மணிக்கு சென்ட்ரல் புறப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து இன்று காலை 9:40 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியில் இருந்து இன்று காலை 10:55 மணிக்கு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நடப்பாண்டில் மட்டும் பொருளாதாரம், அரசு நிர்வாகம், சட்டங்கள் உட்பட பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச மதிப்பீடுகளை தாண்டி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 8.2% இருந்ததாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. வரிகள், தொழிலாளர்கள், எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம் போன்றவற்றில் மோடி அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்துள்ளன. 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து புதிதாக 4 தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது. ஜிஎஸ்டி வரி செலுத்துவதிலிருந்து 4 அடுக்குகள் குறைக்கப்பட்டு 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக சுருக்கப்பட்டன. புதிய வருமான வரி முறையில் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் பெறுபவர்கள் வரி செலுத்துவதிலிருந்து விலக்களித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் உட்பட இந்தியாவின் கடல்சார் கட்டமைப்பை நவீனமயமாக்கும் நோக்கத்துடன் 5 புதிய கடல்சார் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% உயர்த்தவும், அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதிக்கும் சட்டம், கிராமப்புற வேலைவாய்ப்பில் 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டு மத்திய அரசால் சட்டம் கொண்டுவரப்பட்டது. சபரிமலையில் கடந்த 40 நாட்களில் 332 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் நடைபெறும் மண்டல பூஜைகள் சபரிமலையில் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தன. மண்டல பூஜை காலத்தில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு 2 லட்சம் பேர் குறைவாக 30 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜையையொட்டி நேற்று மட்டும் ஆன்லைன் முன்பதிவு முறையில் 35,000 பேர், உடனடி முன்பதிவு முறையில் 2,000 பேர் என மொத்தம் 37,000 பேர் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர்.
சபரிமலையில் கடந்த 40 நாட்களில் 332 கோடியே 77,05,132 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு 41 நாட்களில் 297 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் தேவசம் போர்டு தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. மறுநாள் மகரவிளக்கு பூஜை வைபவம் தொடங்குகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மன்னார்குடி அருகே பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளிடம் பேசி முதலமைச்சர் நம்பிக்கை அளித்த காட்சிகளை இவை. திருவாரூர் மாவட்டம் நன்னிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுவாதி, ஸ்வேதா மற்றும் சிவேஷ்குமார் என 3 பிள்ளைகள் ஆதரவின்றி தவித்து வந்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு தாய் சுமதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் தையல் வேலை செய்து குழந்தைகளை கவனித்து வந்த தந்தை சிவக்குமாரும் 4 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார். பெற்றோர் இல்லாத நிலையில் உறவினர்களும் கைவிட்டதால் எந்த உதவியும் என்று என்ன செய்வதென்று அறியாமல் விக்கித்து நின்றனர். இந்த குழந்தைகளின் நிலை குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. அதன் எதிரொலியாக அமைச்சர் TRB ராஜா, MLA பூண்டி கலைவாணன், திருவாரூர் ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆகியோர் அவர்களின் வீட்டிற்கே நேரடியாக சென்று பார்த்தனர். அப்போது குழந்தைகளுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக உரையாடியதுடன் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவை அமைச்சர் TRB ராஜா வழங்கினார். நாகை மாவட்டம் கீழூர் அருகே கடற்கரையில் LED லைட் ஒளியுடன் ராக்கெட் வடிவ மர்ம பொருள் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதாபராமபுரம் கடற்கரையில் அதிகாலையில் ராக்கெட் வடிவ மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கி கிடந்ததை அப்பகுதி மக்கள் கண்டு அச்சமடைந்தனர். சுமார் 3.5 அடி நீளத்தில் 2 ஃபைபர் பைப்புகள் இணைக்கப்பட்ட அந்த மர்ம பொருளில் பெரிய பைப் சுமார் 20 சென்டிமீட்டர் சுற்றளவும், சிறிய பைப் சுமார் 15 சென்டிமீட்டர் சுற்றளவும் கொண்டதாக காணப்பட்டது. முனையில் சிறிய LED லைட் விட்டுவிட்டு எரிந்து கொண்டிருந்த நிலையில் அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த காவல்துறையினர் மர்ம பொருளை பாதுகாப்புடன் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது வெடிபொருளா, சந்தேகத்திற்குரிய சாதனமா என்பதை உறுதி செய்ய நாகப்பட்டினம் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயலிழப்பு பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மர்ம பொருளின் தன்மை குறித்த முழு விவரங்கள் விசாரணைக்கு பிறகே தெரியவரும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு அடுத்த சில வாரங்களில் தெரியவரும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கடந்த 3 தேர்தல்களில் திமுகவிற்கு எதிராக பலமான கூட்டணி இல்லை என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்த கேள்விக்கு போக போக தெரியும் என்று பதிலளித்தார். கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக மீது ஆதரவு கிடையாது, எதிர்கட்சிகள் கொஞ்சம் சிதறி கிடந்த ஒரு சூழல் தான் அதற்கு காரணம். ஆனா இந்த தேர்தல் அப்படி வராது. போக போக தெரியும். பாமக MLAக்கள் அருள், GK மணி இருவரும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு ராமதாஸை தவறாக வழிநடத்துவதாக இருவரது பெயரையும் குறிப்பிடாமல் குற்றம் சாட்டினார். தாவேக தலைவர் விஜய் பாஜக கூட்டணிக்கு வந்தால் பாதுகாப்பாக இருப்பார் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்பது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தெரியவரும் என்றும் கூறினார். அவங்களுடைய சொன்ன கருத்து நல்ல கருத்து. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது பாதுகாப்புன்னு என்ன சொன்னியாச்சுன்னா, ஒருவேளை அல்லது நாளைக்கு வேற மாதிரி சூழ்நிலை வந்தால் விஜய்க்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது, கரூரிலே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களது உரிமைகளை போராடி பெற வேண்டிய அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் கவலை தெரிவித்தார். நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, அதான் எந்த வாக்குறுதி அவர்கள் இதுவரையிலும் செய்ததாக இல்லை. அதனால் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட வேண்டிய அரசாக இருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு காலம் வருகிற ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற தேர்தலில் தான் முடிவாக வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். விவசாயி வேடம் போட்டு சிலர் அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். ஈரோடு மற்றும் சென்னையை தொடர்ந்து திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைக்க சென்ற முதலமைச்சர் திருக்கோவிலூர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் எதிரே வேளாண் கண்காட்சியை திறந்து வைத்த முதலமைச்சர் அரங்குகளை பார்வையிட்டார்.
பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு மட்டும் 1,94,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார். சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாற்றுவாங்க. ஆனால் விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தூரில் போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. இந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். கோவை அன்னூர் அருகே 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு வடமாநில தொழிலாளியின் குழந்தையை கடத்தியதாக சக வடமாநில தொழிலாளர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓரைக்கல் பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இம்ரான், பர்வீனா தம்பதி குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்களின் 5 வயது மகன் ஹுமாயின் தொழிற்சாலை குடியிருப்பிலிருந்து திடீரென காணாமல் போன நிலையில் இம்ரானின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட மர்ம நபர் சிறுவனை கடத்திவிட்டதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் குழந்தையை விட்டுவிடுவோம் என்று அந்த மர்ம நபர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் செல்போன் எண்ணின் சிக்னலின் அடிப்படையில் கடத்தல்காரர்கள் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. அங்கு சென்ற போலீசார் குழந்தையை கடத்திய 2 வடமாநிலத்தவர்களை கைது செய்து குழந்தையை மீட்டு அன்னூர் அழைத்து வந்தனர். விசாரணையில் சிறுவனை கடத்தியது இம்ரான் பணியாற்றும் அதே தொழிற்சாலையில் பணியாற்றிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சுலைமான் அலி, அப்துல் ஹக் என்பது தெரியவந்தது. இருவரையும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சொரிபுல் என்பவர் புரோக்கராக செயல்பட்டு பணியில் சேர்த்ததும் அவர்களின் ஊதியத்தை சொரிபுல் கையாடல் செய்ததும் தெரியவந்தது. இதற்கு பழிவாங்க சொரிபுல்லின் உறவினரான இம்ரானின் குழந்தையை கடத்தியது தெரியவந்த நிலையில் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.